அதிமுக மனுக்கள் மீதான முடிவு குறித்து நாளை காலை அறிவிப்பதாக சபாநாயகர் கூறியிருக்கிறார். விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் பிரகாஷ் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், அதிமுக மனுக்கள் மீதான முடிவு நாளை அறிவிக்கப்படும் என்று சபாநாயகர் கூறியிருக்கிறார். மேலும் விரிவான விவரங்கள். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வந்த நிலையில பல்வேறு மனுக்களை சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரத்துல கொடுத்திருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பும் கொடுத்திருந்தாங்க. அதே போல எஸ்.பி. வேலுமணி தரப்பும் கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக சட்டப்பேரவை குழு தலைவர் குறித்தும் அதே போல கொறடா நியமனம் குறித்தும் 2 தரப்பிலும் கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. எடப்பாடி பழனிசாமி தரப்புல சட்டமன்ற குழு தலைவராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார் என்றும், அதே போல கொறடாவாக திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செயல்படுவார் என்று கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல வேலுமணி தரப்புல சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணியும், கொறடாவாக டாக்டர் விஜயபாஸ்கர் செயல்படுவார் என்று கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த கடிதங்கள் பெற்றுக்கொண்ட திரு சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் இதுவரைக்கும் அதிமுக சார்பில் சட்டமன்ற குழு தலைவராக யாரையுமே அவர் அங்கீகரிக்கவில்லை. நடந்து முடிந்த சட்டப்பேரவை முதல் சட்ட கூட்டத்தொடரில் கூட ஒவ்வொரு முக்கியமான விஷயங்கள் குறித்து சட்டப்பேரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சித் தலைவர்கள் பேசுவதற்கு அழைக்கப்பட்ட போது ஒவ்வொரு கட்சி சார்பிலும் தலைவர் யார், கொறடாவாக நியமிக்கப்பட்டிருந்தவர்கள் யார் என்பதை அங்கீகரித்துவிட்டார் திரு சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் யாரையுமே சட்டமன்ற குழு தலைவராகவோ அல்லது கொறடாவாகவோ இதுவரைக்கும் யாரையுமே அங்கீகரித்து அறிவிக்கப்படவில்லை. மாறாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமியும் பேச அனுமதித்தார். அதே போல எஸ்.பி. வேலுமணியும் பேசுவதற்கு அனுமதி அளித்திருந்தார். இதுவரைக்கும் சபாநாயகர் அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் யார், அதே போல கொறடா யார் என்பது குறித்து உறுதியான முடிவுக்கு இன்னுமே வரவில்லை. அந்த 2 மனுக்கள் மீதும் தொடர்ச்சியாக தன்னுடைய பரிசீலனைகள் இருப்பதாகவும் ஆய்வுகள் இருப்பதாகவும் உரிய நேரத்தில் இது தொடர்பாக முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என்று தொடர்ச்சியாக சொல்லி வந்த நிலையில இந்த தினம் பிரிந்து செயல்பட்டு வந்த 2 அணிகளுமே ஒன்றிணைந்து விட்டது. அதிமுகவில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கிவிட்டது. இனி நாங்கள் ஒன்றிணைந்து ஒரே அணியாக தான் செயல்படுவோம் என்று முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்து விட்டார். அதே போல மன்னிப்பு கடிதங்களையும் தனித்தனியாக ஒவ்வொரு எம்எல்ஏக்களுமே சபாநாயகரிடத்துல வழங்கிவிட்டார்கள். அந்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.